இப்போ இப்போ கடினமாக உழைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உழைச்சா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா தான் கடினமாக உழைக்கவே முடியும். நீங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடாம உழைக்கிறீங்கன்னா உடம்பு சூடாயிரும். உடம்பு உழைக்க முடியாத நிலைமை வந்துடும். உடம்பு உஷ்ணம், என் உடம்பு ஹீட் பாடின்னு சொல்கிறாங்களே, இது எதனால் தெரியுமா? உடம்பு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் பற்றாக்குறை. அதுதான் உடம்பு உஷ்ணமாகிறதுக்கு காரணம். அதனால் உடம்பு சூடு அப்படின்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? என் உடம்பு ஹீட் பாடி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடலைன்னு அர்த்தம். உடம்பு நம்ம கடினமாக உழைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்பு சூடாகும். அப்போ அந்த சூட்டை எது தாங்கும் அப்படின்னா, தண்ணி குடித்தா தாங்கிக்காது, தண்ணி குடித்தா தனியாது, அல்லது எண்ணெய் தேய்ச்சி குளித்தா தணிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வழிமுறை தான். தண்ணி குடிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்ணும். இப்போ வெறுமனே தண்ணி குடிக்காமல், இப்போ லெமன் ஜூஸ் வெயில் காலத்தில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சூடாக இருக்குது, ஒரு லெமன் ஜூஸு அல்லது நல்ல குளிர்ச்சியான தர்பூசணி பழம் சாப்பிட்றாங்கல்ல. அப்போ அந்த ஊட்டச்சத்து தான் வெறும் தண்ணி மட்டுமே குடித்தா உடம்பு சரியாயிடுமா? அப்போ இந்த மாதிரி தர்பூசணி, வெயில் காலத்தில் தர்பூசணி, இளநீ, நொங்கு, வெள்ளரிப்பழம், இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ணும். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் நிறைய சாப்பிடும்போது தான் அந்த உடம்பு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கும் போது உடம்பு சூடாகும். அந்த சூட்டை அதுதான் தணிக்கும். வெறுமனே தண்ணி மட்டுமே குடிக்கிறது, அதில் தண்ணி கூட குடிக்காமல் விட்டுருவாங்க. அப்போ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் கிடைக்காது அவங்களுக்கு. ஏழையாக இருப்பாங்க. வெறும் பழைய சாதம் எதையாவது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டு கிடப்பாங்க. தண்ணி கூட சரியாக குடிக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களால உழைக்க முடியாது. சீக்கிரம் நோய் வந்துடும். உடம்பு சூடாகி உடம்பில் உள்ள உறுப்புகள்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது. வேலை செய்யாமல் ஏதாவது நோய் வந்துடும். அதனால் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கும்போது, நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஓடுறீங்க, உடற்பயிற்சி பண்ணுறீங்க, உடம்பை உறுதியாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடம்பு பயங்கரமாக சூடாகும். அப்போ அந்த சூட்டை எது தாங்கும்? நீங்கள் 2 வேளை குளிக்கிறது நல்லது. 2 வேளை குளிக்கிறது, அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, சும்மாவே தலைக்கு எண்ணெய் தடவுறது, உடம்புக்கு எண்ணெய் தடவுறது, நல்லெண்ணெய் தடவுறது, சூடாகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் முக்கியமாக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். நல்ல பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் உங்களால் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகுனா, உடம்பு சூடாகி உடம்பு வேலை செய்யாது, தூக்கம் வராது. நல்லா உழைச்சா நல்லா தூக்கம் வரணும். நல்லா தூங்கினா தான் உழைக்க முடியும். அப்போ நல்லா உழைச்சா என்ன ஆகுது? உடம்பு சூடாகி தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் உங்கள் உடம்பை நீங்கள் கடினமாக வேலை வாங்குறீங்க. நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்க, நல்லா உழைக்கிறீங்க, மூட்டை தூக்குறீங்க. ஆனால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதில்ல. வெறுமனே சோத்தை மட்டும் வயிற்று அடைக்கிறீங்க. பழங்கள், காய்கறிகள் அப்படின்னு தேடுறது கிடையாது. தேடி உடம்புக்கு எது நல்லது, அப்படி ஊட்டச்சத்து நிறைந்தது அப்படின்லாம் தேடாமல் நீங்கள் என்ன பண்ண, வெறும் வயிற்றை மட்டும் தான் நிரப்புறீங்க. கடினமாக வேலை செய்கிறீங்க, வயிற்றை மட்டும் நிரப்புறீங்க. வெறும் சோத்தை மட்டும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படின்னா என்ன ஆகும்? உடம்பு சூடாகி கடைசியில் நோய் வந்துடும். உடம்பு சூடாகி உடம்புல உள்ள உறுப்புகள் எதுவும் ஒழுங்காக வேலை செய்யாது. சூடாயிடுச்சுனாலே ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ இந்த உடல் சூட்டை எப்படி தணிக்கணும்னா, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளால் மட்டும்தான் முடியும். பல வகையான உணவுகளை தேடணும். வெறும் சோறு, குழம்பு இப்படி வயிற்றை நிரப்புறது அப்படிலாம் இல்லாமல் பழங்கள் நிறைய சாப்பிடணும், கீரைகள் நிறைய சாப்பிடணும், பலவித உணவுகளை தேடணும். அப்புறம் தண்ணீர் நல்லா குடிக்கணும். அப்புறம் 2 வாட்டி குளிக்கணும். வாரத்துக்கு 2-3 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்படி பலவிதமான உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகளை பண்ணால் அதில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் உடல் உஷ்ணத்தை தவிர்க்க முடியும். உடம்பு அதாவது நல்லா சாப்பிடாமலே நிறைய உழைப்பாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உழைச்சா என்ன ஆகும்? உடம்பு பிரச்சனையாகி சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க. உடம்பு சூடாகி உடம்புல உள்ள உறுப்புகள்லாம் ஒழுங்காக வேலை செய்யாமல் கடைசியில் என்ன ஆகுன்னா நோய் வந்துடும். அதனால் கடினமாக உழைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, முதல்ல நல்ல அந்த உடல் உஷ்ணமடைவதற்கு காரணம், கடினமாக உழைப்பதனால் உடல் உஷ்ணமடையும். உடல் உஷ்ணமடைவதற்கு என்ன காரணம்? ஊட்டச்சத்து. அதை தணிக்க வேண்டுமென்றால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். பழங்கள், காய்கறிகள் அப்படின்னு பல வகையான உணவுகளை போய் சாப்பிடணும். இலைத்தலைகளை சாப்பிட்ணும், புதினா, கொத்தமல்லி தழை, இப்படியெல்லாம் மணத்தக்காளி கீரை அப்படின்னு பச்சையாக சாப்பிட்ணும். இப்படியே உணவில் ஒரு கவனம் இருக்கணும், உணவில் ஒரு தேடல் இருக்கணும். அப்போ தான் உங்களால் கடினமாக உழைக்க முடியும், கஷ்டப்பட்டு உழைக்க முடியும். நீங்கள் நல்லா விளையாடணும்னு ஆசைப்பட்றீங்க, விளையாண்டாலும் உடம்பு சூடாகும். ஓடுறீங்க, உட்காடுறீங்க, எழுந்திருக்கிறீங்கள, அப்போ உடம்பு சூடாகிறோம். அப்போ விளையாடணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கூட நல்லா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். ஏன்னா விளையாடும்போது உடம்பு சூடாகும். அந்த சூட்டை தணிக்கணுன்னா வெறும் தண்ணி மட்டுமே குடித்தா மட்டும் போதாது.
அந்த சூட்டை தணிக்கணும்னா நீங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் விளையாட முடியும், தொடர்ந்து விளையாட முடியும். இல்லைன்னா விளையாட முடியாது. உங்கள் உடம்பு பிரச்சனையாக சோம்பேறித்தனம் ஏற்படும், ரொம்ப சோம்பேறித்தனம் ஏற்படும். சோம்பேறித்தனத்துக்கு காரணமே இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடாம உடம்புலேருந்து கடினமாக உழைக்கிறது. அப்படி இருக்கும்போது சூடாகி தொடர்ந்து வேலை செய்ய முடியல, எனக்கு எப்போ பார்த்தாலும் அசதியாக இருக்குது, உள்ளுடல் உறுப்புகள் வேலை செய்யாது, செரிமான குறைபாடு ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும், கழிவுகள் வெளியே போகலன்னா இன்னும் பயங்கரமாக சூடாகிடும். ஏற்கனவே உடம்புல ஊட்டச்சத்து இல்லாமல் தான் இந்த மாதிரி உடம்பு சூடாகி கழிவுகள்லாம் ஒழுங்காக வெளியே போகாமல் மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சு. இப்போ மலச்சிக்கலும் ஏற்பட்டுச்சா உடம்பு இன்னும் சூடாகும். நீங்கள் ஊட்டச்சத்து உணவுகளையும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க. அப்படிங்கும்போது இன்னும் அளவுக்கு அதிகமாக சூடாகி அப்புறம் உழைக்க முடியாத சோம்பேறித்தனத்தில் கொண்டு விட்டுரும். உடம்பு வேலை செய்ய இணங்காது. சோம்பேறித்தனங்கிறது என்னென்னா உடம்பு வேலை செய்ய சம்மதிக்காது. அதுதான் சோம்பேறித்தனம். காரணம் ரொம்ப சூடாயிடுச்சு. காரணம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடல, உடல் வெப்பத்தை தணிக்கின்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடவில்லை என்ற அர்த்தம். அதனால் யார் உடம்பு ஹீட்டு, என் உடம்பு ஹீட் பாடின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா வேறு ஒன்றுமே இல்லை, அவங்க சத்தான உணவு சாப்பிடலன்னு அர்த்தம். அதனால் தேடி தேடி விதவிதமான உணவுகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், சத்தான உணவுனாலே மாமிசம்தான். ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்டா இன்னும் சூடாயிடும், அது சரியாக செரிமானம் ஆகாது. அதெல்லாம் இல்லாமல் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதுதான் மனிதர்களின் உணவு. இதை மட்டுமே சாப்பிடணும். இதை சாப்பிட்டா தான் உடம்பு எப்போவும் எவ்வளோ உழைச்சாலும் உடம்பு சூடாகாமல் நல்லாயிருக்கும்.